இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ் மோமோஸ் தான் பண்ணேன். அதுக்கு சட்னியும் வீட்டிலே பண்ணிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்து எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மோமோஸ்க்கு நான் வெங்காயம், முட்டைக்கோஸ், கேப்சிகம் தான் எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலாவும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் சட்னி செய்கிறதுக்கு ஒரு தக்காளி, 2 வத்தல், 2 வெள்ளைக்கூடு, ஒரு பெரிய வெங்காயத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கார்லிக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வற்றி வந்ததும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு இறக்குனா சட்னி ரெடி. இனி மோமோஸ்க்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை மோமோஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் வச்சு மோமோஸ் ஷேஃபில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சு இறக்குனா மோமோஸ் ரெடி. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருந்தேன். சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக